நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதைய கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போயிரலாம். ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த பெரிய காட்டுல பெரிய ஏரி. அந்த ஏரியில ஆமை ஆமை வசிச்சுட்டு வந்தது, மீன் வச்சு எல்லாம் வசிச்சுட்டு வந்தாங்க. அங்கே அது பக்கத்துலேயே மான் எல்லா மிருகமும் வசிச்சுட்டு வந்தது. அப்படி வசிச்சுட்டு வரும்போது அதில் மான், ஆமை, கொக்கு இவங்க 3 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இவங்க 3 பேரும் எப்போ போனாலும் வேலை இல்லாமல் ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக இப்படியே இருந்தாங்க. ஆனால் ஆமை நல்ல பெரிய ஆமை. அந்த ஆமை என்ன பண்ணோன்னா இவங்களை முதுமலை ஏற்றிக்கிறது, இப்படியே கூப்பிட்டு போகிறது, மானை ஏற்றிட்டு இப்படியே சுற்றி ஜாலியாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு வேடை என்ன பண்ணிட்டான், வலையை வீசி வச்சுட்டான். அந்த வலையில் என்ன பண்ணிச்சு, மான் போய் மாட்டிக்கிச்சு. மான் மாட்டின உடனே இவங்க எப்பவும் குறிப்பிட்ட டைமில் சந்திப்பாங்க. ஆனால் அன்றைக்கி என்னடான்னா வரவே இல்லை. என்னடா இது, ஆமைக்கும் கொக்குக்கும் சந்தி, என்னப்பா இது, நம்மளை பார்க்க எப்பவும் வருவோம் நம்ம நண்பன், இன்றைக்கி காணுமே, என்ன சத்துல போய் இப்போ பார்த்துட்டு அப்படின்னு போனால் அங்கே மான் மயங்கி வலையில் மாட்டிக்கிட்டு அது வெளில வர முடியாமல் இருந்திருக்கு. உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிச்சு. நீ கொக்கு என்ன பண்ணுற, அப்படியே வேடன் விட்டு அப்படியே நான் அப்படி போயிடுவேன். உடனே அங்கே இன்னொரு எலி இருக்கு, நான் இப்படி வேடனை உருக்காட்டி அப்படி கூப்பிட்டு போயிடுவேன். நீ வலையை கட் பண்ணி நம்ம நன்மை காப்பாற்று. சரி அப்படின்னு அவங்க பிளான் போட்டேன். உடனே கொக்கு கூட்டமாக அப்படியே போகிற மாதிரி அப்படியே ஏறி கூப்பிட்டு போனோம். அங்கே பார்த்தா தெரியாமல் அது அப்படியே செத்து வரும்போது மணந்து கிடக்கு. ஆஹா, நம்மளுக்கு இன்றைக்கி நல்ல வேட்டை. சரி, மானை அப்புறம் கவனிச்சிக்கலாம், ஃபஸ்ட்டு நம்ம போய் ஆமையை முட்டு. அது ஆமையை பிடிக்க போச்சு பாருங்க. ஆமையை பிடிக்க போனால் ஆமை சர்ன்னு தண்ணிக்குள்ளே போய் அது தப்பிச்சிச்சு. கொக்கு என்ன பண்ணிச்சு, அது வேகமாக பறந்து அது தப்பிச்சிச்சு. ஆஹா, தப்பிச்சிச்சு இடான்ட்டு உடனே நம்ம மானை என்ன பண்ணலான்ட்டு திரும்பி பார்த்தா மானும் வலையில் இருந்துச்சு. ஆஹா, ஒரே நேரத்தில் 3 குறி வச்சு கடைசியில் 3 போச்சு அப்படின்ட்டு வேணாம், ரொம்ப மன வேதனையில் உள்ளதும் போச்சுன்னா அவன் போயிட்டான். இதுலேருந்து என்ன தெரியும், எதுவுமே குறி ஒரே இதாக வைக்கணும். 3 பக்கம் வச்சா அவ்வளோதான் போச்சு, அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.